நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்கவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, மூத்த பத்திரிகையாளர். அப்புறம் புதுசா அந்த கட்சியில வேற இணைஞ்சிருக்காரு யான கட்சியில. நம்ம கொலீக்ஸ் அவர்களை தான் நம்ம சந்திச்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்த பேச போறோம். கண்டிப்பா பேசலாமா? சார், இப்போ இந்த ஊடகத்துறையெல்லாம் விட்டுட்டு நீங்க இந்த கட்சியில போய் சேர்றதுக்கான காரணம் நிறைய இருந்தாலுமே, இந்த கட்சி ஆரம்பிச்சே 3 வருஷம் தான் சார். இப்பதான் 3வது வருஷம் தொடக்க விழா. 3 வருஷம் குழந்தை அது. அது என்னது, எப்படி பாக்குறது? 3 வருஷமா இருக்கலாமா? 3 வருஷமா 30 வருஷமாங்கிறது இங்க இந்த கேள்வியே கிடையாது. 3 வருஷமா இருந்தாலும் எவ்வளவு தற்கொலைத்தனம் பண்ணிருக்கோன்றது, அந்த கட்சி எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தாக்கம் தற்கொலை நீங்க இது பண்ணிக்காதீங்க. தான் ஆரம்பிக்கிறதால. ஆமா சார், பயங்கர தாக்கம். சரியான தாக்கத்தை. 41 பேர், 41 தானே, 41 42 பேர் இறந்துருக்காங்க. அங்க இருக்கிற மரக்கிளை எல்லாம் முறிஞ்சு விழுந்திருக்கு. அந்த தாக்கம் சொல்லல. டிவிக்கு கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த தடுப்புகள்லாம் உடைக்கிறது. அந்த தாக்கம் அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு. தளபதியை பார்த்து எல்லாரும் நடுங்கிட்டு இருக்காங்க. கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்குறாங்க. அதனால தளபதியை பார்த்து எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்கிறது தான் இங்க கலை நிலவரமா இருக்கு. இன்னும் பார்க்க போனா திமுக பயங்கர பயத்துல இருக்கு. ஆமா, ஏன்னு கேளுங்களேன். இப்ப தளபதி ஒவ்வொரு மேடையிலையும் ஏறி என்ன பேசுறாரு அப்படின்னா, எனக்கு ஓட்டு போடுற எல்லாருமே என்னோட அக்காவாவும் என்னோட தங்கச்சியாவும் என்னோட சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் மைத்துனன் அந்த மாதிரி தான் எனக்கு ஓட்டு போடுறாங்க. எல்லாரும் எனக்கு குடும்பத்தில் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. என் குடும்பத்துக்காக நான் நிற்பேன். என் குடும்பத்துக்கு எப்படி ஒரு பிரச்சனை வந்தா நான் நிற்பனோ அதே மாதிரி தமிழக மக்களுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி உருக்கமா கீழே உட்காந்து அழுதுட்டோமா நானு. இதேதான் சீமானும் பேசுவாரு, கவனிச்சிருக்கீங்களா? யார கேட்டாலும் என் சித்தப்பா, என் பெரியப்பா, என் பாட்டன், என் முப்பாட்டன், என் பக்கத்து வீட்டுக்காரன், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, யாரையாவது குறிப்பிட்டு சொல்லுவாரு. இவர் என் சித்தப்பா, இவர் என் மாமா. இவர் அப்படி கிடையாது. தமிழக மக்களே என்னோட சொந்தம்னு சொல்ல வர்றாரு. இவரு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு.